ஸ்ரீராம ஜெயம். அயோத்தி பாலராமருடன் இந்த ராமநவமியை நாம் கொண்டாடுவது மிகவும் சிறப்பான ஸ்ரீராமநவமியாகும். நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம். வீடியல் வழிய தாக்கும், வேரியம் கமலை நோக்கும். நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை, சூடிய சிலையீராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. நின் சரணல்லால் சரணில்லை. ரகு ரவிகுல சோம, ஹே பரந்தாம, என் இதய கோயிலில் இடம்பெற்ற ராமபிரானே, உலகை உய்விக்க வந்த உத்தமனே, அலைக்கடலில் சிறு துரும்பு போல் அலையும் அடியேனுக்கு நின் சரணமல்லாமல் வேறு சரண் ஏது? நின் திருவருளையே நினைந்து நினைந்து நெக்குருகி நின் பாதமலர்களை பற்றி வேண்டுகின்றேன். நஞ்சனைய வஞ்சனை புரிந்த கொடியவர்க்கும் தஞ்சமளிக்கும் தயாநிதியே, அடியேன் கடைத்தேற நின் கடைக்கண் பார்வை ஒன்றே போதும். நின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லை. அருள் புரிவாய் பெருமானே. ஸ்ரீராம ஜெயம். கௌசல்யா தேவி புனர்பூசத்தில் கர்க்கடக லக்னத்தில் திருமாலின் அம்சமான ஸ்ரீராமனை புதல்வனாக பெற்றாள். தேவர்கள் வாழ்த்துக்கூற 8 திக்கிலும் உள்ளவர்களும் வந்து நின்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வண்ணமலர் பொழிந்தனர். ராமாயணம் முழுவதையும் படித்தால்தான் பாவங்கள் போகும் என்பதில்லை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் கூட மகாபாதங்களை போக்கிவிடும் என்று நம்பிக்கையுடன் சொல்லியிருக்கிறார்கள் நமது முன்னோர்கள். சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவிஸ்தரம், ஏகைக்கமக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் என்கிறது ராமாயண பலஸ்ருதி. ஸ்ரீமத் ராமாயணத்தை படிக்க இயலாதவர்கள் அந்த நற்பலன்களை இழந்துவிட வேண்டியதுதானா? இல்லை. ஸ்ரீமத் ராமாயணத்தை காது கொடுத்து கேட்டாலே போதுமாம். அதுவும் ராமாயணம் முழுவதையும் கூட அல்ல, ஒரு ஸ்லோகத்தின் அரைப்பகுதி அல்லது கால் பகுதி அல்லது ராமா என்கிற வார்த்தையை கேட்டாலே கூட போதும். அனைத்து பாவங்களும் நீங்கி பிரம்மலோகத்திற்கு போய்விடலாம். தமிழ்நாட்டில் ராமாயணத்திற்கு எல்லையில்லாத பெருமை இருந்து வருகிறது. பண்டைய காலந்தொட்டே தமிழ்நாட்டு ஆஸ்திகர்கள் புனித படைப்பான ராமாயணத்தை தினசரி பாராயணமாக கை கொண்டிருக்கிறார்கள். ராமாயணத்தை பாராயணம் செய்வதால் இகபர நலன்கள் நிச்சயமாக கிடைக்கின்றன என்பதை பல்வேறு புராணங்கள் கூறுகின்றன. ராமாயணம் கல்பதருவை போல் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி தருவது. நிஷ்காமமாக படித்தால் அது மெய்ஞானத்தை அருளக்கூடியது. ராமாவதாரம் திரேதாயுகத்தில் நடந்தது. அந்த யுகம் முடிந்தவுடன் மண்ணுலகில் ராமசக்தி மறைந்து விடவில்லை. திருவையாற்று தியாக பிரம்மத்திற்கு ஸ்ரீராம பிரம்மம் காட்சி கொடுத்தது ஆச்சரியமான செய்தி அல்ல. ஆங்கிலேய கலெக்டருக்கும் இஸ்லாமிய தானீஷாவுக்கும் கூட ராமன் காட்சி தந்திருக்கிறார் என்பது வரலாற்று உண்மை. ராமன் நித்திய வஸ்து, பதீத பாவனன். பிரம்ம புத்திரியான அகலிகை பாவியாகி போனாள். ராமனின் அரவிந்த பாதங்கள் பட்டதும் அவரே, அதாவது ராமனே வணங்கும் மகோன்னத தன்மையை அடைந்தாள். காவிய நாயகன் ராமனின் மரத்திற்கு எல்லை காண முடியாது. அவருடைய அறத்திற்கும் கருணைக்கும் கூட எல்லை காண முடியாது. பிறனில் விழையாமை, வீரத்தில் பிழையாமை, சொல்லில் பிறழாமை, அறனில் தவறாமை ஆகிய மேலான 4 குணங்கள் ராமன் என்ற ஒரு மானுடனை தெய்வ நிலைக்கு உயர்த்தி காட்டுகின்றன. ராமன் என்றொரு மனிதன் என்பது பாமரத்தனமான உண்மை. அவன் பரபிரம்மம் என்பது நித்திய நிரந்தரமான உண்மை. யதா வர்ணயத் கர்ண மூலேந்த காலே சிவோ ராம ராம ராமேதி காஸ்யாம் ததேகம் பரம் தாரகம் பிரம்ம ரூபம் பஜேகம் 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 பஜேகம். ஒன்றே ஒன்றான இரண்டாவது என்று ஏதுமில்லாத புனித பரம்பொருள் எதுவோ அதுதான் ராமன் என்று அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார் ஆதிசங்கரர். ஒரு தடவை வணங்குகிறேன் என்று சொன்னால் அது மேலெழுந்த வாரியான மதிப்பீடாக போய்விடக்கூடும் என்பதால் வழிபடுகிறேன், பஜேகம் என்று 4 தடவைகள் கூறியிருக்கிறார் ஆதிசங்கரர். காசி கஷேத்திரத்தில் உயிர் பிரியும் தருவாயில் உள்ளவர்களின் வலது செவியில் சாக்ஷாத் சிவபெருமானே ராம ராம என்று தாரக மந்திரத்தை கூறி அந்த ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். ஏன் ராம மந்திரம் கூறுவதென்றால் நிர்குண பிரம்மத்தின் சகுண வடிவமே ராமன்.
பரபிரம்மத்தை உபாசிக்கிறவர்களுக்கு பிரம்மலயமே ஏற்பட்டு விடுகிறது. சொல் வாக்கு கடந்த பரம்பொருள் சக்கரவர்த்தி திருமகனாக அவதாரம் செய்ததும் வால்மீகியின் வாக்கில் வேதமே ராமாயணமாக வெளிவந்தது. ஞானத்தராசில் வேதமும் ராமாயணமும் சமநிலை. கலியுகத்தில் மானுடம் கடைத்தேற சொல்லப்பட்ட எளிய தர்மம் நாமஜபம். இந்த நாமங்களில் மிக சக்தி வாய்ந்த நாமம் ராமநாமம். ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்ட விஷ்ணு எடுத்த அவதாரமே ராமாவதாரம். பெற்றோர் பேச்சை மீறக்கூடாது, உடன் பிறந்தோரிடம் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும், பகைவனிடம் பரிவு காட்ட வேண்டும் என்னும் தர்ம நெறிகளை பின்பற்றியவர் ராமர். கவி சக்கரவர்த்தி கம்பர் நின்றுயர் நாயகன் என ராமனை போற்றுகிறார். இந்த ராமநாமத்தை தாரக மந்திரம் என்று கூறுவார்கள். தாரக மந்திரம் என்றால் துக்கங்களை கடந்து பிறவிகளை தாண்டச் செய்யும் சிறப்புடையது என்பதாகும். ராமநாமத்தின் சிறப்புகளை கம்பர் வழி காண்போம். வாலி மீது ராமன் தன் கணையை ஏவினான். எழுந்த வாலி தன் மீது பாய்ந்திருந்த அம்பை இழுத்து பார்த்து அது யாருடையது என உற்று நோக்கினான். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமன் என்னும் செம்மை சேர் ராமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். அதாவது ராமநாமம்தான் எல்லா மந்திரங்களுக்கும் மூத்த மூல மந்திரம் என்கிறார் கம்பர். 7 பிறப்பாகிய நோய் வராமல் தடுக்கும் அது. வானம் பூமி பாதாளம் ஆகிய உலகுக்கும் ஆதாரமான மூல மந்திரத்தை தன்னை வழிபட்டவர்க்கு தம்மையே முழுமையாக நல்கும் ராமன் என்னும் சிறப்பான திருநாமத்தை தன் கண்களினால் அவ்வம்பில் பார்த்தான் வாலி. பிறகு வாலி தன் தம்பி சுக்ரீவனை அருகே அழைத்தான். அண்ணனின் அழைப்பிற்கு இணங்கி சுக்ரீவன் அவன் அருகே வந்து நின்றான். அவனை வாலி மிகுந்த பாசத்துடனும் அன்புடனும் அணைத்துக் கொண்டான். அந்த பாச உணர்வில் தம்பியும் தமையனும் வெகுநேரம் வரையிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்கள் சுய உணர்வுக்கு வந்த பொழுது வாலி தம்பியின் முகம் பார்த்து, குழந்தாய், இப்பொழுது நான் உனக்கு நன்மை தரக்கூடிய ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். அதனை கேட்டறிந்து மனதிற்கொண்டு நடப்பாய். என் சாவுக்காக வருந்தாதே. ஆராயும் அறிவு மிகுந்தவனே, வேதங்களும் மற்றைய சாஸ்திரங்களும் சித்தாந்தமும் முனிவர்களும் பிரம்மனும் சொல்கின்ற பரம்பொருளே, தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஸ்ரீராமபிரான் வடிவமாக கையிலே வில்லேந்தி வந்திருக்கின்றது. இதனை சிறிதும் சந்தேகம் இல்லாமல் மனத்தில் கொள்வாய். அழியாத முத்தி நிலையை அடைவதற்காக யோகம் தவம் என்னும் வழிகளிலே நின்ற எல்லா உயிர்களும் இந்த ராமபிரானின் திருநாமத்தை சொல்கின்றன, இவரை நினைக்கின்றன. இதை உணர்வாய். பொதுவாக இவரிடத்தில் உள்ள சிறப்பை பார்த்தாலும் அதற்கு என்னை கொன்ற இந்த வலிமையே சாட்சி போதும். இதைவிட மேலான காரணம் ஒன்றும் அதனை சாதித்ததற்கு வேண்டுவதில்லை. வஞ்சனை பல புரிந்து எங்குமே தீர்த்து கொள்ள முடியாத பாவச்சுமையை அதனால் நாள்தோறும் சுமந்தவர்களாயினும் ஸ்ரீராமனின் அம்பு பட்டு மாண்டால் அவர்கள் மேலான பரமபதத்தை அடைவார்கள். அங்ஙனமிருக்க அவருக்கு குற்றவேல் செய்து வாழ்பவர் முத்திநிலையை அடைவார்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ? விதிப்பயன் உதவி செய்ய வரும்பொழுது அடைவதற்கு அருமையான பொருள் என்ன இருக்கின்றது? ஆகவே இம்மை மறுமை பயன்களையெல்லாம் நீ அடைந்தாய். இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கையில் ஸ்ரீராமரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மனசஞ்சலம் நீக்கி அவருக்கு நாளும் தொண்டு செய்து மூவிலகிலும் மேம்படுவாய். மடமை மிக்க வானர இயற்கையையும் மயக்கத்தையும் ஒழித்து வள்ளல் ஸ்ரீராமர் உனக்கு செய்தி உதவியை மறக்காமல் அவருக்காக எந்த சமயத்திலும் உயிரை கொடுப்பாய் என்று வேண்டினான். ராமநாமம் நமக்கு என்ன தரும்? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினாள் என்பது கம்பராமாயண சிறப்பு பாயிரம். ராம என்ற 2 எழுத்தை கூறினால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். செல்வம், ஞானம், புகழ் எல்லாம் கிடைப்பதோடு பாவங்கள் அழிந்து இந்த ஜென்மத்திலேயே ஜனன மரண சூழலில் இருந்து விடுதலை பெறலாம்.
ராமநாமம் சொல்வதனால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? ஆம், முடியும். அசோகவனத்தில் ராமனை பற்றிய தகவல் தெரியாமல் 9 மாதங்கள் வருந்திய துடித்த சீதாதேவி தன் உயிரையே மாய்த்து கொள்ள நினைத்து தன் கூந்தலையே கழுத்தில் சுருக்கி சிம்சுபா மரத்தில் உயிர்விட முயன்றாள். அந்த மரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்த அனுமார் ராமநாமத்தையும் ராமச்சரிதத்தையும் பாடினால்தான் இவள் உயிரை காக்க முடியும் என்று முடிவெடுத்தார். பின்னர் தசரதன் என்று கூற ஆரம்பித்து ராமனுடைய சரித்திரத்தை பாட ஆரம்பிக்கும் போது ராமநாமத்தை கேட்டவுடன் சீதை தன்னுடைய முயற்சியை கைவிட்டாள். ராமநாமம் சொல்வதனால் யான் இரக்கலுற்ற போது எம்பெருமான் பேரை கூறி இரவாது காத்தாய் என்று அனுமனுக்கு நன்றி கூறினாள். இதை ஹனுமர் மறுபடியும் சீதையை கண்டு வந்த பிறகு ராமனிடம் சொல்லும்போது இந்த விஷயத்தை கூறுகிறார் கம்பர். அன்னதோர் பொழுதில் நங்கை ஆருயிர் துறப்பதாக உன்னினள் கொடி ஒன்றேந்தி கொம்பொடும் உரைப்பைச் சுற்றி தன்மணி கழுத்திற் சாத்தும் அளவையில் தடுத்து நாயேன் பொன்னடி வணங்கி நின்று உன் பெயர் புகன்ற பொழுதில் உன்னுடைய பெயரை சொன்னபோது அவள் உயிர் காக்கப்பட்டது என்று சீதையை கண்ட செய்தியை ராமனிடம் ஹனுமர் கூறுகிறார். தசரத மைந்தனுக்கு ராமன் என்று பெயர் சூட்டினார் வசிஷ்டர். இதை கம்பர் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் அன்றே என்று பாடுகிறார். இந்த வரிகளை கூர்ந்து கவனித்தால் ராமன் என்ற பெயரை வசிஷ்டர் புதிதாக சூட்டவில்லை, அது முன்பே இருந்த பெயர் என்பது புரியும். ஈந்தனன் என்றால் இருப்பதை எடுத்து கொடுப்பது என்று பொருள். எனவே முன்பே இருந்த ராமன் என்ற பெயரை தசரதனின் மகனுக்கு வசிஷ்டர் ஈந்தார் என்பதே கம்பரது கருத்து. எனில் ராம அவதாரத்துக்கு முன்பே ராமன் என்ற பெயர் இருந்ததா என்ற கேள்வி எழும். ஆம், ராமன் என்ற பெயர் முன்பே இருந்தது. இது வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. ராமனின் சிறுவயது காலத்தில் அயோத்திக்கு வந்த விஸ்வாமித்திர முனிவர் தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்வதற்காக அவனை தன்னுடன் அழைத்துச் சென்றார். லக்ஷ்மணனும் உடன் சென்றான். ராமனும் அரக்கியை கொன்றான். பிறகு சீதாதேவியின் சுயம்வரத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு மூவரும் மிதிலை நோக்கிச் சென்றனர். வழியில் ஓரிடத்தில் ராமனின் பாதம் பட்டு கல்லாக கிடந்த பெண் ஒருத்தி உயிர்த்தெழுந்தாள். ராமனுக்கு வியப்பு. இந்த பெண் யார் என்று விஸ்வாமித்திரரிடம் கேட்டான் ராமன். அகலிகை என்று பதிலுரைத்த விஸ்வாமித்திரர் அவள் கல்லாக மாறிய கதையையும் விளக்கினார். கணவர் கௌதம முனிவரால் கல்லாகப் போகும்படி சபிக்கப்பட்டாள் அகலிகை. அவள் அவரிடம் சாப விமோச்சனம் வேண்டினாள். அதற்கு மகாவிஷ்ணு தசரதனின் மைந்தனாக அவதரித்து ராமன் என்ற திருநாமத்துடன் இங்கு வருவார். கல்லாக கிடக்கும் உன் மீது அவர் பாதம் பட்டதும் விமோச்சனம் பெறுவாய் என்று கூறினார். தழைத்து வண்டு இமிரும் தன்தார் தசரத ராமன் என்பான் கழல் துகள் கதுவ இந்த கல் உருத்த விர்த்தி என்றான் என்று பாடுகிறார். அதாவது ராம அவதாரம் எடுப்பதற்கு நெடுங்காலத்துக்கு முன்பே ராமன் என்ற பெயரை திருமாலுக்கு சூட்டிவிட்டார் கௌதம முனிவர். அந்த பெயரையே ராம அவதாரத்தின் போது அவனுக்கு எடுத்து ஈந்தார் வசிஷ்டர். ஆக ராம அவதாரம் நிகழும் முன்பே ராமநாமத்தின் புகழ் இருந்தது. இந்த ராமநாமத்திற்கு வலிமை அதிகம். ஆஞ்சநேயர் ஜெய் ஸ்ரீராம் என்று கூறி கடலை தாவிச் சென்றார். இந்த ராமநாமம் இவரை எத்தனை இடர்பாடுகளிலும் இருந்து காத்தது. கடலில் பாலம் அமைக்கும் போது ஆஞ்சநேயர் கற்களை குரங்கிடம் கொடுப்பார். அந்த நீலன் என்ற குரங்கு தண்ணீரில் எதை போட்டாலும் மிதக்கும். ஆனால் இந்த கற்கள் மிதந்தனவே தவிர பாலம் அமையவில்லை. உடனே நீலன் ராமரை நினைத்து தியானிக்க அவருக்கு ஞானம் பிறந்தது. ஒரு கல்லில் ரா என்றும்
மற்றொரு கல்லில் மா என்றும் எழுதி கடலில் போட ராமா என்று கற்கள் சேர்ந்து பாலம் அமைந்ததாம். ராம என்னும் ஒரு சொல்லை சொன்னால் அது 1000 மகம் தவம் புரிந்ததன் பயனை தரும். உலகில் உள்ள அனைத்து செல்வத்தையும் புகழையும் தரும். எல்லா பாவங்களையும் போக்கும். 1000 மகப்புரி பயனை உய்க்குமே. சுராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே. வீராய் எனும் பாவங்கள் வேர் அறுக்குமே. ராம என்றொரு மொழி இயம்பும் காலையே. ராமரும் சீதையும் இருக்கும் சமயங்களில் அங்கு அனுமன் வந்துவிட்டால் ராமரின் முழு கவனமும் அனுமன் மீது மட்டுமே இருக்கும். இதை கண்டு சீதாதேவி கோபமடைவாள். சீதையின் கோபத்தை கவனித்த ராமர் அனுமனின் உடலிலிருந்து ஒரு ரோமத்தை பிடுங்கி சீதையின் காதிற்கு அருகில் கொண்டு சென்றார். அதில் ராமநாமம் ஒலித்தது. இதை கேட்டு ஆச்சரியத்துடன் பார்த்த சீதையிடம், இப்போது புரிகிறதா சீதா, எதனால் என்னுடைய கவனம் முழுவதும் எப்போதும் அனுமன் பக்கமே உள்ளது என்று. அவன் உடல் முழுவதும் பரவி இருக்கும் ராமநாமத்தின் ஈர்ப்பால் என்னையும் அறியாமல் எனது கவனம் அனுமன் பக்கம் சென்று விடுகிறது என்றார் ராமர். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதம் ஹஸ்த அஞ்சலீம். எங்கெல்லாம் ரகுநாதனின் கீர்த்தனம் ஒலிக்கிறதோ, ராமநாமம் ஒலிக்கிறதோ, அங்கெல்லாம் கைகளை சேர்த்து வணங்கியபடி அனுமன் இருக்கிறார். ராம ராம ராம் ராம்